அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்று நடைபெறும் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிவின் ஒளியை பரப்பும் வாழ்க்கையின் வழிகாட்டியான ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு புனிதமான நாளில் ஒன்றாக சேர்ந்துள்ளோம். முதலாவதாக இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பானது மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே, பெற்றோர்களே. இப்பட்டிமன்றத்தின் நடுவர் திரு சையத் முகமது ஷரீப் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பூ பொக்கையானது வழங்கப்படும். கல்லை சிலையாக்குவது சிற்பி, கற்பனையை ஓவியமாக்குபவர் ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக்குபவர் ஆசிரியர். இதே போலத்தான் அறியாமை என்னும் இருளை அகற்றும் அறிவு சூரியனாய் பெற்றோர்கள் நம்முன் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இன்று ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று ஆசிரியர் தினம் என்று ஒன்றை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய முக்கிய காரணம், ஜனாதிபதியாக பதவி வகித்து மறைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் ஆசிரியர் தினமாக அரசு கொண்டாடுவதற்குண்டான உத்தரவை நல்கியிருக்கிறது. அதோடு அதற்குரிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் முகமாக நல்லாசிரியர் விருது என்று ஒன்றை மத்திய அரசும் மாநில அரசுகளும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதே பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் ராஜ்குமார் என்பவருக்கும் நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது. அதை பெறுவதற்காக அவர் இன்று சென்னை சென்றிருக்கிறார். அவருடைய அந்த பள்ளியில் நாம் இன்று ஆசிரியர் தினத்தோடு சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ராதாகிருஷ்ணன் என்பவர் இப்பொழுது நம்மளிடையே இருக்கக்கூடிய அந்த குமிழ்முனை பதிப்பக புத்தக வெளியீட்டு விழா அடுத்த நிகழ்வாக நடக்க இருக்கிறது. அதற்கு தலைமை தாங்குகிறவர் பேரும் ராதாகிருஷ்ணன் தான். ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர். ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராதாகிருஷ்ணன் என்பவர் சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவர் தன்னுடைய இளமை கால பள்ளி படிப்பையே அவருடைய தந்தையான தத்துவ மேதை வீராசாமியிடம்தான் தன்னுடைய அடிப்படை படிப்பை அவர் தொடங்கி அதன் பிறகு கல்லூரிக்கு சென்று தத்துவ பாடத்தை மெயின் பாடமாக எடுத்து படித்து தத்துவ மேதையாக மாறினார். கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறார். ஆந்திர பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்திருக்கிறார். அவர் 1888 செப்டம்பர் 5 பிறந்ததனால் இப்பொழுது செப்டம்பர் 5 நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் மேலை நாடுகளுக்கு போய் சென்று படித்தது உண்டா என்று அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது கேள்வி கேட்கும் பொழுது, நிருபர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் மேலை நாடுகளுக்கு சென்று படிக்கவில்லை, ஆனாலும் கூட மேலை நாடுகளுக்கு சென்று அவர்களுக்கு படிப்பித்து கொடுப்பேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை மிகவும் உஷாராக அவர் அதை எடுத்து சொன்னார். அவருடைய திறமை மேலை நாடுகளில் போய் பாடம் கற்பித்து கொடுப்பதற்கு உண்டான தகுதியை அவர் வளர்த்து கொண்டார். மேலை நாடுகளில் போய் படித்தால்தான் அறிவு வளரும் என்பதல்ல, நம் நாட்டிலேயே படித்து மேலை நாடுகளுக்காரர்களுக்கு கூட நாம் தன்னுடைய திறமையை எடுத்து காட்டி அவர்களுக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கலாம் என்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார். அவர் 1952 முதல் 62 வரை உபஜனாதிபதியாக பதவியேற்றார். அந்த 10 ஆண்டு கால உபஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திடம் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றதனுடைய அந்த அனுபவம் அவர் மீண்டும் 62 மே 12 ஜனாதிபதியாக பதவியேற்று தன்னுடைய பதவி காலத்தை முழுமையாக நிறைவேற்றினார். 1975 ஏப்ரல் 16 அவர் காலமானார். அதன் பிறகு அவருடைய அந்த நினைவு பிறந்த நாளைத்தான் இப்பொழுது நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவரை பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நடைமுறையையும் அவரை போல் நாம் எல்லா விதத்திலும் உயர்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த ஆசிரியர் தினம் என்ற அந்த நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசாங்கமும் அதை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ தினங்களுக்கு விடுமுறை விடுகிறார்கள் அரசாங்கம்.
ஆசிரியர் தினத்திற்கும் ஒரு நாள் விடுமுறை என்று விட்டிருந்தால் அவர்களும் இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதை அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இன்று சில பேர் ஆசிரியர் தினம் என்பதால் தான் பள்ளி விடுமுறை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மீலாடி நபி என்ற அந்த இஸ்லாமிய சமூகத்தாரனுடைய அந்த ஒரு நிகழ்வு, ப்ராஃபட் முகமதுனுடைய பிறந்த நாளைக்காக வேண்டி அரசாங்கம் விடுக்கப்பட்ட அந்த விடுமுறையைத்தான் இன்று ஆசிரியர் தினமாகவும் வந்ததனால் அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவேகானந்தர் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக வேண்டி வெளிநாடுகள்லாம் சென்றிருக்கும் பொழுது அவருடைய சொற்பொழிவுகளை அதிகமாக கேட்டு, ஆன்மீக சொற்பொழிவுகளை அதிகமாக கேட்டதின் காரணமாக ஆன்மீகத்திலும் தன்னை மிகவும் லயித்து ஏற்படுத்தி கொண்டார் அவனுடைய தன்னை வாழ்க்கையை அவர். எனவே அது முன்னுரையாக இதை நான் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், நான் ஆசிரியர் தினத்திற்கு முக்கிய காரணம் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதற்கு உண்டான முக்கிய காரணமாக இருந்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை நான் இங்கு சொல்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்து அன்று குமிழ்முனை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. குமிழ்முனை பதிப்பகம் என்பது விஓசி கல்லூரிக்கு முன்னால் இருசக்கர வாகனத்தில் அதிகமான புத்தகங்களை அவர் தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி வைத்து எல்லா மக்களுக்கும் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்களை வாங்கி வைத்து எல்லோருக்கும் வாசிப்பதற்கு கொடுக்கிறார். வாசிங்க வாங்குங்க அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் எல்லா விஷயங்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். முதலில் அவரிடம் போய் எல்லாரும் புஸ்தகம் வாங்கினா தான் வாசிக்க முடியும். குமிழ்முனை பதிவத்தில் அப்படி இல்லை, நம்ம போய் வாசிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னா வாங்கிக்கலாம், படிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அவற்றை நிறையா புஸ்தகங்கள் வாங்கி யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதனால் அந்த குமிழ்முனை பதிப்பகம் தன்னுடைய புத்தக வாசிப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய குமிழ்முனை பதிப்பகம் எல்லா இடத்திலும் பிரபலியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் இன்று இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிறது. பட்டிமன்றத்திற்கு தலைப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்ற அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களை ஊக்குவிப்பது யார், ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று இல்லை. ஆசிரியர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார், ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று இல்லை. மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்றுதான் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் ஆசிரியர்களே என்று பேசுவதற்காக ஒரு 3 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு லாவண்யா கல்லூரி மாணவி, இந்த இருவரும் ஆசிரியர்கள். கோமதி அவர்கள் திருச்செந்தூர், இவங்க அந்த பொம்மலாட்ட கலைஞர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், இந்த கரகாட்ட கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்திவேலுக்கு மிகவும் வேண்டிய நபர். எனவே அவர்களும் இந்த பட்டிமன்றத்தில் ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்து வள்ளிநாயகி அவர்கள் முத்தையாபுரம் பக்கத்தில் உள்ள பொட்டல்காடு என்ற அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். அவருடைய கணவர் என்னோடு கருவூலத்துறையில் பணிபுரிந்தவர். அவர் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பரும் கூட. இவர் நமக்கு இந்த குமிழ்முனை பதிப்பகம் போல புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் என்று எழுத்தாளர் மாரிமுத்து என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த வள்ளிநாயகியினுடைய ஸ்டூடெண்ட். மாரிமுத்து என்னுடைய மாணவர் என்று அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதும், மாரிமுத்து என்பவர் வள்ளிநாயகி என்னுடைய ஆசிரியை என்று பெருமைப்பட்டுக் கொள்வதும் மிகவும் சால சிறந்ததாக இருந்து கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அவர்களும் இன்று அந்த ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்து லட்சுமி லாவண்யா கல்லூரி மாணவி, ஏற்கனவே புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் வந்து தன்னுடைய உரையை ஆற்றி அவருடைய திறமையை காட்டியிருக்கிறார். எல்லாரும் ஹின்ஸ் வச்சு தான், குறிப்பு வச்சு தான் பேசுவாங்க. லாவண்யா பேசும்போது கையில் குறிப்பு ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அப்படியே ஸ்கேன் பண்ணி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அது அப்படியே கிளியராக அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கெல்லாம் ஞாபகம் சக்தி ஒரு ஞானியார்னு ஒருத்தர் பேசினார் அன்னைக்கு. அவர் சொல்கிறார், அவர் நல்லா பேசினார், அவர் நிறையா பேசுவார்.
அவர் பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, திடீர்னு பிளாக் ஆயிடுது பிரெயின் அப்படிம்பார். அது சில நேரங்களில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் படிக்க ஏதாவது குறிப்பை பார்க்க வேண்டியது. லாவண்யாவை பொறுத்த அளவில் குறிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் தன்னுடைய மனதில் கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு தயாராக வந்திருக்கிறார். அவரும் நல்லபடியாக பேச வேண்டும், நல்லா வளர வேண்டும் என்று வாழ்த்தி அவரையும் பேசுவதற்காக வந்திருக்கிறார். அடுத்து பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மரியாதைக்குரிய முனைவர் KRP மணிமொழியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவருடைய மணிமொழி செல்வன் இவர்கள் பேர். இவர் அப்பா பேர் KRP மணிமொழியன், ஒரு அரசியல் பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்பதற்கு அதிகமான கூட்டங்கள் கூடிய காலங்கள்லாம் உண்டு. நானே அவருடைய அப்பா பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு அரசியல் பேச்சாளர், இவர் ஒரு அறிவு சார்ந்த பேச்சாளர். இவர் பெற்றோர்கள் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று பேச வந்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருப்பார்கள், ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஆனால் இருக்க முடியாது. பெற்றோர்களாக மட்டும் இருப்பார்கள், ஆசிரியர்களாக இருப்பதற்குண்டான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருப்பதால் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள், ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று பார்த்து தான் கடைசியாக நாம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது பெற்றோர்கள் தான் என்ற அணியில் திருமதி புனிதா சோமு அவர்கள் மேலாண்மை குழு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பையன் மித்ரன் இந்த முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறானே, இந்த மாறுவேட போட்டியில் அதிகமான பரிசுகள் வாங்கியவன். மாறுவேடு போட்டியில் அவன் மிகவும் பிரபல்யமாகவும் ஆகிவிட்டான். சில பேரை கேட்டால் இந்த அம்மா யாருன்னு கேட்டால் மித்ரனுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பையன் மூலமாக இருக்கிறார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த அடிப்படையில் மித்ரனுடைய தாயார் மித்ரனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பெற்றோர்களே என்று பேச இருக்கிறார்கள். அடுத்து ரமேஷ் அறிவழகன், இவர் ஒரு எழுத்தாளர், BSc அக்ரி முடித்தவர், வேளாண்மை கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று இந்த குமிழ்முனை பதிப்பகத்தில் தன்னுடைய எழுத்துக்களை புத்தகமாக வெளியிடுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்து அவருக்கு குமிழ்முனை பதிப்பகத்தினுடைய சைமன் அவர்கள் மிகவும் உதவி செய்து இவர் பரதூர் கிராமம், கரைவெட்டி பரதூர் கிராமம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அதனுடைய தாக்கத்தால் கிராமத்தின் எழுதுகோல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதையும் குமிழ்முனை பதிப்பகம்தான் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறது. அவரும் பெற்றோர்களே என்ற அணியில் பேசுவதற்காக இருக்கிறார். எனவே 3 நபர்கள் ஆசிரியர்கள் தான் என்றும் பெற்றோர்கள் தான் என்றும் பேச இருக்கிறார்கள். முதலில் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி கோமதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூகத்தின் அகரமாக திகழும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலிக்க வைத்த பாட்டுடை தலைவன் எம் பாரதியை வணங்கி, ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும், பேரதிசயம் பெற்ற விண்ணை அளந்த தமிழ் அன்னையை வணங்கி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தனது தீர்ப்பை வழங்க வந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும், எதிரணியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே பயின்று ஆசிரியர்களாலேயே பல பட்டங்களும் பெற்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழமைகளுக்கும், ஆசிரியர் என்பவர் தன்னை விட தனது மாணவன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுபவர். அப்படி உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறதான ஆசிரியரை போற்றும் விதமாக, அவர்களை பாராட்டும் விதமாக வந்திருக்கக்கூடிய எனதனி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவி லாவண்யா அவர்களுக்கும்
மற்றும் இங்கு வந்திருக்கிறதான சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார்? ஆசிரியரா, பெற்றோரா? நீங்க அந்த பட்டிமன்ற தலைப்பை பார்த்தாலே தெரியும் என்ன ஆசிரியர். ஏன் அதுல முதலாவது ஆசிரியரை போட்டிருக்கிறாங்க? ஏன் பெற்றோரை போட வேண்டியதானே? முதலாவது எதுக்குங்க ஆசிரியரை போட்டிருக்காங்க? ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப பெற்றோரால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாணவனை அவர்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி நிறுத்துவதில் அதிக பங்கு ஆசிரியர்களுக்கு தான் உண்டு. அவர்களுக்கு தான் அந்த வல்லமையும் அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடியதான ஆற்றலும் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் பட்டிமன்றத்திலே முதலாவது ஆசிரியர் தான் என்பதாக ஆணித்தரமாக அதனை நாம பார்க்க முடிகிறது. இங்கு நான் முதலில் நான் ஒரு பெற்றோர் தான். இருந்தாலும் நான் ஒரு ஆசிரியர் பணியை செய்தவர். ஆசிரியர் பணி என்றால் அப்படி எனக்கு நாடி நரம்புகள் எல்லாமே என்னுடைய எதிர்காலம் அப்படி அத்தனையும் நான் என்னுடைய ஆசிரியர் பணிக்காகவே நான் அர்ப்பணித்தவர். என்னன்னு சொன்னா, எங்க வீட்டுல பாத்துக்காங்க, நான் ஸ்கூல்ல ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் டீச்சரா இருந்து 2 வருஷம் ஹெச்எம்மா இருந்திருக்கிறேன். பல மாணவர்களை, அதாவது இப்படி அதுல ஆசிரியர்கள் சொல்லலாம், வழக்கறிஞர்கள் சொல்லலாம், எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய பெருமை எனக்கு உண்டு என்று நான் ஆணித்தரமாக இந்த அவையிலே பதிவு பண்ணுகிறேன். மேலும் இது மட்டுமல்ல, ஆசிரியர் பணியை முடித்து விட்டு வீட்டிலே டியூஷன் எடுப்பேன். டியூஷன் எடுத்தேன்னா ஒரு 50 குழந்தைகள் ஃப்ரீயாகத்தான் டியூஷன் எடுப்பேன். என்னுடைய பணி அறப்பணியா இருக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற அந்த ஆசான் சொன்னதுக்கு ஏற்ப எனது பணியை நான் டியூஷன் சென்டர்ல 50 பேருக்கு நான் இலவசமாகத்தான் டியூஷன் எடுப்பேன். அது மட்டுமல்ல, அந்த 5 நாட்கள் கடந்து போகும்போது அந்த 6வது 7வது நாட்களையும் சும்மா இருக்காதபடிக்கு டிஎன்பிஎஸ்ல பிள்ளைங்களுக்கு தமிழ், பயாலஜி என்ற 2 சப்ஜெக்ட் எடுப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதிகள் எல்லாமே ஆசிரியர் மாணவர்களுடைய நலனுக்காகவே நான் செலவழித்துள்ளேன். எங்க வீட்டுல எப்பவுமே சண்டை நடக்குங்க. என்ன அப்படின்னா, பத்திரம் வந்தா கூட பிள்ளைங்களுடைய சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வீட்டு மேல ஒரு அக்கறையே இருக்காது. காரணம் என்னன்னா, என்னுடைய மாணவர் நலனில் அக்கறை கொண்ட நான் வீட்டில் அக்கறை செலுத்துவது மிகவும் கம்மிதான். என்னுடைய கணவனார் வந்திருக்கிறாங்க, வேளாண் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, இவ என்ன இப்படியே இருந்துகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. நான் நினைப்பேன், இந்த பணி எனக்கு பெரிதல்ல, என்னுடைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணியே எனக்கு பெரிதென்று நினைப்பேன். இதனால் அவர் பொறுத்து பார்ப்பார். சமைக்கணும்ல, வீட்டுல பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்ல, நீ பொறுத்து பார்ப்பார். கடைசியில் பொறுத்தது போதும், பொங்கி எழுதும் மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ சிறந்த குக்காகவும் இருக்கிறார். நான் ஒரு மாணவர்களை மட்டும் உருவாக்கவில்லை, எனது கணவனாரை ஒரு சிறந்த குக்காகவும் உருவாக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இது மட்டுமா பாருங்க, அவர் ஒழுங்கா குக் ஆகிட்டாங்க. மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். இப்போ எவ்வளவு மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்திறமையும் அந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. பெற்றோர்களுக்கு அவங்க பையனுடைய திறமை வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எல்லாருடைய திறமையும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு எல்லாருடைய மனநிலையும் அறிந்து அதற்கு ஏற்ப அவன் எப்படி படிக்கிறான், அதற்கு ஏற்ப இவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களை உருவாக்க கனிவான ஒரு பேச்சால் அவர்களை இழுத்து எப்படியாவது அவரை ஒரு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்துச்சு. ஆசிரியர்கள் ரொம்ப திணறாங்க. மாணவனை எப்படியாவது இடைநிற்றல் இல்லாம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா ஆசிரியர்களாம் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க திருச்செந்தூர்ல நடுவர் அவர்களே, எங்க திருச்செந்தூர்ல 364 ஸ்டூடெண்ட்ஸ் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சாங்க. அங்க பாரதி ராஜா சார்னு ஒரு சார் இருக்கிறாங்க, +2க்கு அவங்க கிளாஸ் டீச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாணவன் வராட்டா கூட
பெட்ரோலை போட்டுட்டு வந்து எந்த ஊரா இருக்காரு பிடிச்சு தூக்கிட்டு சட்டையோட தூக்கிட்டு போயிட்டு பைக்ல போயிட்டு கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல கொண்டு நிறுத்துவாங்க. அந்த பாரதிராஜா சாருக்கு பயந்து எங்க கிராமத்து மாணவர்களாம் ஓடி ஒளிஞ்சு கிடப்பான். கரெக்டா வந்து அவர் தூக்கி, ஏன் அவருக்கு என்ன ஒரு அக்கறை அவர் அந்த மாணவர்கள் மேல்? தன்னுடைய காசுலே பெட்ரோல் போட்டு அந்த மாணவர்களை கூட்டி வர வேண்டும் என்று என்ன அக்கறை? பள்ளிக்கூடத்துல ஸ்ட்ரென்த் வேணும்லம்மா. பள்ளிக்கூடத்துல ஸ்ட்ரென்த் வேணும் என்றாலும் அவர்களை வந்து மேல்நிலைக்கு தூக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பு தானே தவிர ஸ்ட்ரென்த் இல்ல. நடுவர் அவர்களே, இப்பொழுது அந்த பள்ளிக்கூடங்களை பார்த்தா இப்படியே போய் ரொம்ப அதிகமாக அந்த ஆசிரியர்கள் எல்லாம் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால, அதாவது இந்த +2 ரிசல்ட் 10th ரிசல்ட் 100% தேர்ச்சி அடைந்த பள்ளியாக எங்களுடைய திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி திகழ்கிறது என்றால் அதற்கு பெரும் காரணம் யார் என்றால், அர்ப்பணித்த, தன்னையே கரைத்துக் கொண்ட, தன்னுடைய சுகங்களை துக்கமாக மதித்த அந்த ஆசிரியர் பெருமக்களே என்று நான் சொல்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்களா நினைச்சு பாருங்க, யாராவது நீங்க இருக்கிறவங்க ஆசிரியர் இல்லாம வந்திருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. ஆசிரியர் இல்லாம எப்படி படிச்சீங்க? பெற்றோர்கள் வீட்டுல உட்கார்ந்து படிக்க வச்சிருக்காங்களா உங்களை? நீங்க ஆசிரியர் ஆனது எப்படிமா? எப்படி நான் ஆசிரியர் ஆனது இல்ல, உங்க ஸ்கூல்ல கொண்டு போய் உங்களை சேர்த்தது யாரு? என்னுடைய ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தது என்றால் என்னுடைய பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா என்னுடைய அடித்தளத்தை நான் முதல்ல வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷனே ஒரு ஆசிரியர் தான். நான் அந்த ஆசிரியரை பார்த்துதான் வாழ்ந்தேன். அந்த ஆசிரியர் என்ன பிரதிபலித்தாரோ அதை தான் உங்கள் முன் நான் இப்போது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான இடங்கள்ல நான் வந்து மாணவர்களால துவண்டு விடக்கூடிய காலங்கள்ல, மார்க் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய காலங்கள்ல below 35 இங்கிலீஷ்ல என்னால below 35 கூட என்னால எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானா. ஆனாலும் அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் எனக்கு உதவி செய்து இப்படி படி, இந்த மாதிரி எழுது அப்படின்னு எனக்கு வந்து அவர்கள் வந்து உதவுனாலதான் இன்னைக்கும் வந்து ஒரு ஆசிரியராய், ஒரு பொம்மலாட்ட கலைஞராய், ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளராய் என்னால் நிறுத்த முடியும் என்றால் இன்றைக்கு என்ற சரோஜா ஆசிரியரை நான் நினைவு கூறுகிறேன். ஆசிரியர் அவர்கள், நடுவர் அவர்களே, எனக்கு அவர்தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். என்றுமே என்னுடைய ஆசிரியர் தான். அதனால்தான் இன்றும் நான் ஒரு ஆசிரியர், அவரை பார்த்துதான் நான் ஆசிரியர் ஆக வேண்டும் என்றே நான் நினைத்தேன். ஓகேவா? இன்னொன்னு இப்ப வந்து பாருங்க, நம்ம அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆசானாக இருந்தவர், அவருடைய ராக்கெட் ஏவுதலுக்கு முதல் அடித்தளமாக இருந்தது அவருடைய ஆசிரியர் தான். அவருடைய ஆசிரியர் அவருடைய கேட்ட கேள்விகள் தான். அவருடைய ஆசிரியர் சுப்பிரமணியர் என்று அவரிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஆகவே ஒரு மாணவனை செதுக்குவதில், ஒரு மாணவனை உருவாக்குவதில், ஒரு மாணவனுடைய திறமையை செழுமைப்படுத்துவதில், ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதில் ஆசிரியரின் பங்கு என்பது மிகவும் அளப்பரியதான பங்கு. அவருடைய தியாகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாட்டிலே ஒரு போர்படை வீரர்கள்லாம் வந்து எல்லாவற்றையுமே வந்து குதிரையில வந்து அடித்து தோசம் பண்ணி போய் கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு அம்மா வந்து 2 குழந்தைகளுக்கு சோறுட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, இந்த படைத்தளபதி வந்து விட்டானே, இப்பொழுது 2 பேரையும் கொன்று விடுவானே என்ற அந்த அம்மா 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். ஆனாலும் இந்த குதிரையை கொண்டு அவன் வேகமாக துரத்துகிறார். ஆனாலும் ஓடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களால் ஓட முடியாது என்ற நிலை வந்தபோது அவர்கள் செய்த காரியம், ஒரு பிள்ளையை வைத்துவிட்டு 3 பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்த குழந்தையை குதிரையானது தோஷம் செய்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் வந்தார், கேட்டார், ஏமா உனக்கு 2 பிள்ளையும் கண் இல்லையா? ஒரு பிள்ளை தான் கண்ணா? 2 பிள்ளையும் தூக்கிட்டு ஓட வேண்டியதானே? ஏன் வந்து நீ ஒரு பிள்ளையை மட்டும் விட்டுட்டு ஓடுறன்னு கேட்டதற்கு அப்பெண்மணி கூறிய பதில் ஆச்சரியப்பட வைத்தது. என்ன அப்படி பேசினார்? என்ன பேசினார் என்றால், என் பக்கத்து வீட்டிற்கு அருகில் உள்ள குழந்தை, அந்த குழந்தை என் வீட்டிற்கு படிப்பதற்கு வரும். அவர் என்னுடைய மாணவி. நான் வந்து சோறு 2 பேருக்கும் ஊட்டும் போது 2 பேருக்கும் சேர்த்தே நான் ஊட்டுவேன். அப்படியாக பார்த்து நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, நான் கொண்டு சென்றது என்னுடைய மாணவியான குழந்தை. ஆக ஒரு ஆசிரியருக்கு தான் என்ற அகங்காரம் இல்லாது அடுத்தவர்களையும் காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இப்படி தன் குழந்தையை தோசம் செய்த விட்டுவிட்டு பெற்றோர்கள் யாராவது அடுத்த குழந்தைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பார்களா? அப்படி முடியாது. ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் அவ்வாறு உதவி செய்ய முடியும். ஆகவே
ஆகவே உலகிலே மாணவர்களை செதுக்குவது ஆசிரியர்கள் தான். எதிர்காலத்தை இல்ல நீங்க உங்க அணியில இன்னும் 2 பேர் பேச இருக்காங்கல்ல, நீங்களே பேசிட்டீங்களா, அப்புறம் அவங்க எப்ப பேசுவாங்க? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக நண்பர் ரமேஷ் அறிவழகன், ஒரு பிஎஸ்சி அக்ரி, ஒரு எழுத்தாளரும் கூட, அவர் தன்னுடைய வாதத்தை இங்கே வைப்பதற்காக வருகிறார். தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் எனது அணியை சார்ந்தவர்களுக்கும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை தொடர்கிறேன். எல்லாம் சொன்னாங்க, நடுவர் ஐயா உங்களுக்கு பெற்றோர் பிடிக்குமா ஆசிரியர் பிடிக்குமா? நான் தீர்ப்பு சொல்லணுமா வேண்டாமா? அதுக்காக தான் கேட்கிறேன். தீர்ப்பு சொல்லும் போது சொல்லுவேன். என்ன நடுவர் ஐயா கொஞ்சம் பயந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பெற்றோரும் எனக்கு வேண்டியவங்க தான், ஆசிரியரும் வேண்டியவங்க தான் இல்லைங்கிற இப்ப தீர்ப்பை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி சொல்றேன். நீங்க எப்படி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்ப தீர்ப்பு சொல்றது? அதனால உங்க கேள்விகளுக்கு பூரா பதில் தீர்ப்புல இருக்கும். என்ன? சரிங்க ஐயா, பேசுங்க. டீச்சர் அம்மா சொல்லிட்டு போனாங்க, நான் எனக்கு குடும்பத்தை விட எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம், அதுவும் எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க. அதே அந்த அம்மாவை நீங்க இன்னொரு பீரியட் எடுக்க சொன்ன, சார் ஆல்ரெடி நான் 4 பீரியட் எடுத்து முடிச்சிட்டேன், நான் மறுபடியும் எப்படி சார் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கடமையை தள்ளி வச்சுட்டு போவாங்க தானே தவிர நான் இன்னும் 2 பீரியட் சேர்த்து எடுக்கிறேன்னு எந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அது போல சொன்னாங்க, ஒரு மாணவனோட தனித்திறமையை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆசிரியர் தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பிரக்யானந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 17-18 வயசு பையன் தான் உலகத்தையே சதுரங்க விளையாட்டுல ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். அது காரணம் அவங்களோட ஆசிரியர் நினைக்கிறீங்களா? இல்ல, சின்ன வயசுல அந்த பிரக்யானந்தாவோட அக்கா இருந்திருக்காங்க, வைஷாலின்னு ஒரு பொண்ணு. அவங்க சதுரங்க விளையாடும் போது பொழுதுபோக்கா அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அவனோட அறிவு திறமையை பார்த்தவங்க அம்மா, நம்ம பிள்ளை ரொம்ப திறமையா வளர்றானேன்னு சொல்லி இன்னைக்கும் நீங்க செய்தித்தாள பார்க்கலாம். அந்த பையன் எங்க போனாலும் அந்த அம்மா கூட ஒரு எளிமையான தோற்றத்தோட ஒரு சேலை கட்டிட்டு அந்த பையன் பின்னாடி இப்படியே இருப்பாங்க. அந்த பையன்கிட்ட உங்க வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நான் விளையாடுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவேன், மத்த எல்லாத்தையுமே என் தாய் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லுவான். இதுல எங்கெங்க இருக்காங்க ஆசிரியர்? அந்த பெற்றோர் தான் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த பையன் படும் கஷ்டத்திலையும் அந்த தாய் கூட நின்று அந்த பையனை ஒரு நல்வழி செலுத்தி இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, ஈன்று புறந்தழுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை அப்படின்னு. இன்றைக்கு படித்த ஆசிரியர் தான் இருக்காங்களே தவிர தினம் படிக்கிற ஆசிரியர் நம்ம பாக்குறது இல்ல. அதே போல பணக்காரர்களுக்கெல்லாம் வருமான சோதனை வரும், ஏழைகளுக்கு வருமானமே சோதனை தான். அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனும் ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளைய ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறாங்க, ஒரு ஆடை வாங்க. அப்ப ஆடையோட விலையை பார்க்காம பிள்ளையோட மனநிலைமையை பார்த்து தான் வாங்கி தருவாங்களே தவிர அதோட விலையை பார்க்க மாட்டாங்க. அதே போல பெற்றோர்களோட ஒரு கடைக்கு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கீங்கன்னா, ஒரு சாப்பிட போறோம், நமக்கு பொங்கல் பிடிச்சிருக்கோ பூரி பிடிச்சிருக்கோ, பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அப்பா என்ன சொல்லுவாங்க, எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோட தேவையை தான் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்களே தவிர தன் தேவையை நினைச்சு பெருசா பார்க்க மாட்டாங்க. அப்படி செஞ்சா எதிர்காலத்துல தீர்மானிக்கிற மாதிரி ஆயிருமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்தா பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லைங்க ஐயா, பிள்ளையோட ஒரு தாய்க்கு தானங்க ஐயா தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று. தேவையை அறிந்து பூர்த்தி செய்வது கடமை. அதே நேரத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும்ல. சொல்லுங்க. ஆமா, சுடர் விளக்காயின்னு தூண்டுகோல் வேணும் இல்லையா? அதே போல தனித்திறமையை கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும், பல்பு கண்டுபிடிச்சவரு. அவருக்கு கொஞ்சம் அறிவு திறன் கொஞ்சம் கம்மி தான். பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்ன பண்ணாங்க, உங்க பையன் எங்க ஸ்கூலுக்கு தகுதி இல்ல, அதனால அந்த பையனை நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அந்த பையன் என்ன, அவங்க அந்த தாய்க்கு அந்த லெட்டர் வருது, மனமுடைஞ்ச அந்த தாய் அந்த லெட்டரை அந்த பிள்ளைகிட்ட சொல்லாம அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்க, உனக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு இங்க எந்த வாத்தியான அறிவாளியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 999 முறை தோற்று 1000வது முறையாக இவ்வுலகிற்கு ஒளியை கண்டுபிடித்து கொடுத்தான். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பயன்படுத்துகிற விளக்குக்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அது போல அப்துல் கலாம் சொன்னாங்க, அப்துல் கலாமுக்கு காரணம் அவங்களோட பெற்றோர்கள், அவங்களோட ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர் அம்மா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க அப்துல் கலாம் ஐயா எழுதின அக்னி சிறகுகள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அக்னி சிறகுகள்ல அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு இந்த கருணையை கற்றுக் கொடுத்தவள் என் தாய்,
எனக்கு இந்த நேர்மையை கற்றுக் கொடுத்தவன் என் தந்தை, எனக்கு இந்த உழைப்பை கற்றுக் கொடுத்தது என் கடல் அலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்கூல்லாம் மூடிடலாம். அப்படி இல்லைங்கய்யா, ஒரு பட்டம் இருக்கு, ஒரு பட்டம் வந்து உயரமா பறக்குது, பறக்கிறதுக்கு வேணா அந்த திசை வேணா ஆசிரியர்களா இருக்கலாம், ஆனா அந்த நூல் இன்னும் அந்த பெற்றோரோட கையில தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல ஒரு வகுப்பு நடத்துறாங்கன்னா 5 பாடத்துக்கும் 5 வாத்தியார் இருக்காங்க, ஆனா 5 பேரண்ட்ஸ் இல்ல. வீட்டுக்கு வந்து அந்த 5 பாடத்தையும் ஒரு சேர தன் பிள்ளைக்கு தாய் உட்கார வச்சு தினமும் அவங்கள வழி நடத்தினாதான் அவங்க எந்த இடத்துக்கு சென்றடைய முடியுமோ அந்த இடத்துக்கு சென்றடைகிறாங்க. இறுதியாக ஆபிரகாம் லிங்கனின் கதையை கூறி முடிக்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் எல்லாத்துக்கும் தெரியும், கருப்பின தலைவர். அவரோட பையன் ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்க்கும்போது அவங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஐயா இது உங்களோட அப்பா, இது உங்க அப்பா தச்ச செருப்பு, அதைத்தான் நான் இன்னும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, வணக்கம் வணக்கம் என்று கூறி வந்து, இவ்வளவு எங்க அப்பா கொடுத்த செருப்பு எவ்வளவு உழைக்குதோ அது போலதான் நானும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், என் கடமையும் உழைத்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு எப்படி நாற்காலியை தேர்வு செய்வது என் தந்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போல ஒவ்வொரு பட்டம் உயர பறக்கும் போதும் ஆசிரியர் காரணமா இருக்கலாம், ஆனா அந்த பட்டம் எவ்வளவு உயரம் போகுதுங்கிறது அந்த நூல் கையிலிருந்து போறதை பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் என்றெல்லாம் தன்னுடைய வாதத்தை வைத்தார். ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி வள்ளிநாயகி அவர்கள் இப்பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் தான் என்று பேசுவதற்கு வருகிறார். பிறந்து தென்னம் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே பயின்ற பாவையாம் மருங்கிலே வளர்ந்த தமிழே, தரணி புகழ் செம்மொழியே, அமிழ்திலும் இனிய தாய்மொழியே, முதற்கண் உன்னை வணங்குகிறேன். இந்த குமிழ் முனை பதிப்பகமும் புத்தக வெளியீட்டு விழா நடத்தும் வாசிப்போர் இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய ஆசிரியர் தின இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று வந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும், 2 அணியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும், தகைசால் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பட்டிமன்ற தலைப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? ஆசிரியர்னா யாருங்க சார்? ஆசிரியர் அப்படின்னாலே இந்த வார்த்தை ஆசிரியர் என்ற சொல் வடமொழியிலிருந்து வந்தது. ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆச்சாரம் அப்படின்னா பண்புகளிலும் நல்ல ஒழுக்கங்களிலும் சிறந்தவர்களே ஆச்சாரம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் ஆசிரியர் வந்தது. ஆசிரியருக்குள்ள தமிழ் சொல் வந்து உபாத்தியாயர், உபாத்தியாயினி, அதைத்தான் நம்ம வாத்தியாரு அப்படின்னு சொல்றோம். அந்த உபாத்தியாயர்ல இருந்து வாத்தியார்னு வந்தது. இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்றால், அறியாமை ஓட்டை உடைத்து குஞ்சு பொதிக்க தேவைப்படும் கதகதப்பு, அதான் ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய கண்டிப்பு. அதிகமானால் வெந்துவிடும், குறைந்தால் கூமுட்டையாகிவிடும். தான் இடா பல வண்ண பல வடிவ முட்டைகளை அடைகாத்து ஓடுடைத்து சிறகு விரித்து திரும்பி கூட பார்க்காமல் தானாக பறக்கும் வரை கூடுவிட்டு கொத்தி விரட்டாத அதிசய காக்கைகள் தான் ஆசிரியர்கள். ஆம், ஆசிரியர்கள் தன்னிடம் வரக்கூடிய பல்வேறு வகையான குழந்தைகளை பக்குவமாக கையாளுகிறார்கள். பொதுவாக ஆசிரியர்களை கூறுவார்கள், அவர்கள் ஏற்றிவிடும் ஏணி என்று. ஏணி அல்ல, ஏணி மட்டுமல்ல, இப்போ மீன் படிக்கட்டாக சொல்லலாம், எஸ்கலேட்டர். ஆசிரியர்கள் மாணவர்களை கை கோர்த்து தாங்களும் மேலே ஏற்றி சென்று விட்டுவிட்டு அடுத்த மாணவர்களை தேடி சென்று வருகிறார்கள். ஒரு கப்பல் நன்றாக செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய கப்பலினுடைய கேப்டன் சரியாக இருக்க வேண்டும். அந்த கேப்டனாக இயங்குபவர் வந்து ஆசிரியர் தான். அடுத்ததாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வந்து எதுக்கு மாணவர்கள் வந்து பள்ளியில கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா, படித்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய அறிவாளிகள் இருப்பாங்க, செல்வம் படைத்தவர்கள் இருப்பாங்க. ஏன் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க கூடாதா? பள்ளி என்று ஒன்று இருந்து ஆசிரியர் என்று ஒருவரிடம் அனுப்பினால்தான் அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல சமுதாயத்தில் வளர முடியும். அவனுக்கு எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்கள் தான். நேரம் தவறாமல் பள்ளிக்கு வருவது, மரியாதையோடு நடந்து கொள்வது, விட்டு கொடுப்பது. வீடுகள்லாம் எங்கெங்க சேர்ந்து வாழ முடியுது? அப்பா அம்மா, ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ஆளுக்கு ஒரு ரூமு, ஆளுக்கு ஒரு செல்லு. இதுல எங்க பிள்ளைங்கள்ட்ட சேர்ந்து வாழ முடியுது? ஆனா மாணவர்கள் வகுப்பறையில் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள், மற்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள். மேலும் ஆசிரியர்களும் அவர்களிடம் உள்ள தனித்திறமைகளை எடுத்துச் சொல்வதோடு அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பையன் சரியில்லை அப்படின்னு நான் என்ன கேட்பாங்க? டேய், நீ எந்த வாத்தியாரிடம் உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ எந்த அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய எதிர்காலத்துல அவன் எப்படி வளர்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு.
பொதுவாக கற்றல் என்பது கல்வி அறிவு பெறுவதற்காக மட்டும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. கற்றல் அப்படின்னாலே நடத்தை மாற்றத்தை உருவாக்குவதுதான் கற்றல். மாணவருடைய நடத்தையில நல்ல மாற்றத்தை உருவாக்கணும். எப்படி ஒரு சிற்பி வந்து சிலை செதுக்கும் போது அந்த ஒரு கல்லுல சிலையை மட்டும் மனசுல யோசித்து தேவையில்லாததெல்லாம் செதுக்கி தள்ளிடுவார். அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் பழகி அவர்களிடம் தேவையில்லாத வரக்கூடாத தீய குணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க பாடுபடுவார். ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுனதுதான். அவர் வந்து ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல அந்த ஆசிரியர் இருக்கிறாரு. அவருக்கு 2 வேஷ்டினா, ஒரு வேஷ்டியை துவைச்சு போட்டுட்டு இன்னொரு வேஷ்டியை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவார். அப்படி இருக்கும்போது மத்தியானம் வரும்போது அவருடைய வேட்டியை காணவில்லை. அந்த ஊர்க்காரங்களா சொன்னாங்க, அந்த ஊர்ல ஒருத்தர் சிகாமணின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த வேஷ்டியை எடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால. அவருடைய தந்தைக்கும் அவ்வளவாக நல்ல பெயர் இல்லை. அந்த சிகாமணியுடைய பையன் சதாசிவங்கிற பையன் வந்து இந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறான். அவர் யோசிக்கிறாரு, அன்னைக்கு ஒரு திருக்குறள் எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லி கொடுக்குறாரு. நல்ல பண்புடைமையா இருக்கணும்னா அன்பா இருக்கணும், உண்மைதான். இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்ததுங்கிற அர்த்தம். உயர்ந்த குடியில் பிறப்பது நம்ம கையில இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப சொல்றாரு மாணவர்களுக்கு, மாணவர்களே, நம்முடைய முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், நல்ல குடியில் அதாவது நல்ல குணம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் உன்னிடம் இருந்து நல்ல குடி, கல்வியறிவில் சிறந்த ஒரு குடி உருவாகலாம். உன்னிடம் இருந்து நல்ல குணமுள்ள ஒரு குடி உருவாகலாம். உன்னுடைய பெற்றோர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தால், ஒருவேளை பெற்றோர் வந்து ஒரு திருடனா இருந்திருக்கலாம், அந்த பெயரை நினைச்சா நீ மாத்தலாம், நீ திருந்தலாம். நீ திருந்தனா உன்னுடைய குடி நல்ல குடியா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது அந்த பையனுடைய மனசுல தைத்தது. அந்த பையன் வீட்டுல போய் அவங்க அப்பா எடுத்து போன வேசியை யாருக்கும் தெரியாம கொண்டு ஆசிரியருக்கு கொடுத்துட்டு போனான். இதே மாதிரி மாணவர்களுடைய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியருடைய கையில் தான் சமுதாயத்துடைய எதிர்காலமே இருக்குது. பெற்றோர்கள் காரணம்னு சொல்றீங்க, அது சொன்ன மாதிரி அது வந்து பெற்றுட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும், கடமை இல்லையா? ஒவ்வொரு உறவுக்கும் எதிர்பார்க்குது. அம்மானா இப்படிதான் இருக்கணும், அப்பானா இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அப்படிம்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நிலம் மாதிரி பொறுமையா இருப்பாங்க, மலை மாதிரி உறுதியா இருப்பாங்க, நிறைகோள் மாதிரி சமநிலையா இருப்பாங்க, மலர் மாதிரி மென்மையா இருப்பாங்க. பள்ளிக்கு செல்லும் போது ஒரு மாணவன் வெற்று காகிதமாக தான் செல்றான். அந்த பள்ளியை விட்டு வெளியே வரும்போது ஒரு புத்தகமாக வெளிவருகிறான். எல்லாரும் ஆசிரியர் அப்படின்னா கல்வி கற்றுக் கொடுக்கிறவங்க அப்படின்னு மட்டும் எண்ணக்கூடாது. சமுதாயத்தில் வாழ்வதற்கான சிறந்த குடிமகனாக மாற்றக்கூடியதும் ஆசிரியர்கள் தான். இன்னொன்னு, பாடம் சொல்லி கொடுக்கிறவங்க மட்டும் ஆசிரியர் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு மாணவன் வாழ்க்கையில் யாரிடமிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறானோ அவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசிரியர்கள் தான். ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே மற்றவர்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்போம் இல்லையா? அதனால அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கவிதை ஒன்று படிச்ச, வைரமுத்தோட கவிதை, ஆசான்கள் 1000 பேர். எழுத்தறிவித்தவர் மட்டுமல்ல, ஏற்பிடிக்க கற்றுக் கொடுத்தவரும் ஆசான் தான். நியூட்டன் மட்டுமல்ல, நீச்சல் கற்றுத்தந்த நண்பனும் ஆசான் தான். நச்சினையை மட்டுமல்ல, நாட்டார் மொழி கற்றுத்தந்த பாமரனும் என் ஆசான் தான். உலகமே என்னுடைய வகுப்பறை அப்படின்னு கவிஞர் வைரமுத்தருடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. பெற்றோர்கள் வந்து அவங்கள குறை சொல்லவும் முடியாது. வேலை வேலை, அப்பாவுக்கு வேலை, அம்மாவுக்கு வேலை, பகலும் வேலை, நைட்டு வேலை, வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டு. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கு ஆளாகினேருந்து அந்த டென்ஷனை வீட்டில் தான் காட்டுவாங்க. மனைவிட்ட காட்ட முடியாது, குழந்தைகள்கிட்ட காட்டுவாங்க. பிள்ளைங்களை படிச்சியான்னு கேட்க முடியல, ஹோம்ஒர்க் கேட்க முடியாதான் டியூஷனுக்கு அனுப்புறாங்க. இதுலேயும் சில வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அனைவரையும் சொல்லவில்லை, வீட்டுக்குடைய பல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அம்மாக்கள்லாம் டிவி சீரியல் அப்படி சொல்றான் பையன், சீரியல் பார்ப்பதற்காகவே வீட்டில் டிஸ்டர்பாக இருக்குன்னு பிள்ளைங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. பெரிய மனிதர்கள் எல்லாம், நம்மளுடைய பார்த்த தலைவர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசிரியருடைய தாக்கத்தினால்தான் இவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்ப நம்ம டாக்டர் அம்பேத்கர் எடுத்துக்குவோம். அவர் ஆசிரியருடைய பெயர் அவர் வைத்துக் கொள்வதற்கு காரணம், அவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக அவர் உத்வேகப்படுத்தி ஊக்குவித்ததெல்லாம் ஆசிரியர் தான். அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர், அவருடைய பேர் காத்தவராயன் தான். அவரு தனக்கு அயோத்திதாச பண்டிதன் பேர் வைத்துக் கொள்வதற்கு காரணம் அவருடைய ஆசிரியர். நமக்கு தெரிஞ்சு பாரதிதாசன், சுரதா, இவர்கள் எல்லாம் அவருடைய ஆசிரியர் பெயரை தன் பெயரோடு சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களின் மூலம் எதிர்காலத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான். கம்பராமாயணத்துல
கம்பர் சொல்லுவார். ராமர் வந்து ஒரு ஏகபத்தினி விரதன். ராமனுடைய தந்தை தசரதர் வந்து பல மனைவியர் உடையன்னு சொல்லுவாங்க இல்லையா, 10,000 மனைவிகள்னு சொல்லுவாங்க. ஏன் ராமன் ஏகபத்தினி விரதரா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைன் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமனுடைய குருவாக இருந்த வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் 2 பேருமே ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், ஒழுக்க சீலர்கள். அவர்களிடம் கற்றதனால் தான் ராமனும் ஏகபத்தினி விரதராக இருந்தான் என்று கம்பன் கூறுகிறார். நமக்கு தெரியும் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் தெரியும், கிரேக்க தத்துவ மேதை. சாக்ரட்டிஸனுடைய சீடர் வந்து பிளேட்டோட சீடர் அரிஸ்டாட்டில், அவருடைய சீடர் வந்து அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் ஒரு முறை அந்த உலகமே அவருடைய கைக்கு கீழ் வந்ததல்லவா, அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என் பெற்றோர்கள், இந்த உலகம் என் கைக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து அலெக்சாண்டர் எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து இருந்தார். 1905 நம்முடைய ஒரு சின்ன 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பாரத ரத்னா விருது பெற்ற நம்முடைய சர் சி வி ராமன், அவருக்கு பாரத ரத்னா விருது வாங்க ஜனவரி 30ஆம் தேதி கூப்பிடும் போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விருது கொடுத்ததுக்கு நன்றி, மன்னிக்கவும், என்னால் எனக்கு வர முடியாது, ஏன்னா என்னுடைய மாணவர்களுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் இது அப்படின்னு அவர் மறுத்ததுனால அந்த டேட்டையே தேதியை மாற்றி வைத்தார்கள். அந்த அளவு மாணவர்கள் மீது பற்று கொண்டவர்கள். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அவர் வந்து மஸ்கட்டுக்கு போயிருக்கப்போ அங்க உள்ள மன்னர் வந்து அவரை வரவேற்று போனாங்க. பொதுவா மற்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டு தலைவர்கள் வரவேற்பாங்க, அந்த மஸ்கட் நாட்டுல மன்னன் எந்த நாடு தலைவர் வந்தாலும் வரவேற்க கூடாது, அவங்க வந்து கூப்பிட்டு போகக்கூடாது. இவர் வந்து மஸ்கட்டுடைய மன்னர் கூட்டு போகணும்னு அங்க உள்ள பத்திரிகையாளர் கேட்கறாங்க, நம்ம நாட்டுல அந்த வழக்கம் இல்லையா, ஏன் நீங்க வந்து இப்படி கூட்டு போனீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் இந்தியாவிலிருந்து வந்த ஜனாதிபதியை அழைத்து செல்லவில்லை, நான் வந்து பூனா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது இவர் எனக்கு வந்து பாடம் எடுத்து கொடுத்தார், அவர்கிட்ட படிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் 27 வருடங்களாக நான் மன்னனாக இருக்கிறேன். அதனால் நான் ஒரு ஆசிரியரை அழைத்து செல்லும் மாணவனாகத்தான் நான் வந்தேனே தவிர நான் மன்னனாக குடியரசுத் தலைவரை அழைத்து செல்ல வரவில்லை அப்படின்னு சொன்னாரு. ஆசிரியருடைய வார்த்தைகள் அந்த சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி, அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு தெளிவான நல்ல வார்த்தைகளாக இருந்தால் மாணவருடைய மனத்தில் விதைக்கப்பட்டால் பின்னாடி நல்ல விருட்சங்களாக வளரும். விதை சரியாக விதைக்கப்பட்டால்தான் விருட்சமாக வளரும். அப்படித்தான் மாணவர்களுடைய எதிர்கால விருட்சமாக வளர்வதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களே என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளிநாயகி அவர்கள் தங்களுடைய உரையை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள். சொல்ல மாட்டேங்குது சார். ஆசிரியர் என்ற அந்த அடிப்படையில் அவர் ஆசிரியருக்கே உண்டான அந்த ஆணித்தரமான விவாதத்தை நம் முன்னே எடுத்துரைத்தார்கள். ஒரு வேஷ்டி கதையெல்லாம் சொன்னாங்க, வேஷ்டி களவு போயிடுச்சு, திருப்பி பையன் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து படித்ததுனால தான் அதை அப்பாட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி. தலைமுறைகள் வந்து நன்றாக ஆக வேண்டும் என்றால் ஆசிரியர்களிடம் வந்து பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து. தலைமுறையாக திருடர்களாகவே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு படிக்காமலே இருக்காமல் ஒரு தலைமுறையாவது படித்தா அது 7 தலைமுறைக்கு அந்த படிப்பு உதவும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதனால் அந்த படிப்பை பற்றி உண்டான அந்த ஆணித்தரமான விவாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்து அது பெற்றோர்கள் தான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்வதற்காக திருமதி புனிதா சோம் அவர்கள், மித்திரனின் தாயார் அவர்கள் இங்கே பெற்றோர்கள் தான் என்று வாதிட வருகிறார்கள். பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா திரு சையது முகமது ஷரீப் அவர்களே, 2 அணியின் அறிஞர் பெருமக்களே மற்றும் ஆசிரியர் பெற்றோர்கள் அனைவருக்கும், இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயமாக விளங்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்ப கோமதி மேடம் சொன்னாங்க இல்லையா, நான் ஆசிரியரா இருக்கிறதுனால தான் தன்னோட கணவரை குக்காக்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு பெற்றோர்களும் குக்காவும் இருக்காங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, சாயந்தர நேரத்துல தன்னோட பிள்ளைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. அப்போ பெற்றவங்க பாத்துக்கிறாங்களா, ஆசிரியர்கள் பாத்துக்கிறாங்களா? ஆசிரியரா மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து பெற்றோராவும் மாறி பார்க்கணும்ன்றதுதான் என்னோட கருத்து. ஆசிரியரா இருக்கிறனாலதான் கணவரை குக் ஆக்கியிருக்காங்க. அதான் ஆசிரியரா இருக்கனாலதான் கணவரை குக் ஆயிருக்காங்க. ஆசிரியரா இருந்து கணவரை படிக்கல வச்சிருக்கணும், குக் ஆக்கி இருக்க கூடாது. புனிதா, அவங்க ஆசிரியரா இல்லாம இருந்தா கணவரை மக்கா ஆக்கியிருப்பாங்க. இது குக்காவாத ஆக்குனாங்களா? அதுக்கு ஆசிரியர் தொழிலாவது பயன்படுது.
உங்க எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும். சச்சின் டெண்டுல்கர் ஒரு ரீசெண்டா ஒரு புக் எழுதியிருந்தாரு. அந்த புக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த புக்கோட பேர் தெரியுமா? தெரியாதா? நீங்க நீங்க ஆசிரியரா? நான் ரெண்டுமே பண்ணுவீங்க. அதனாலதான் கேள்வி கேக்குறீங்க. சரி, கேள்வி கேட்காதீங்க. அந்த புத்தகத்தோட பெயர் வந்து கேள்விக்கு பதில் அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் எழுதி 2 நாள்ல 2 லட்சம் காப்பி வித்திருக்காங்க. அந்த புக்ல 3வது பக்கத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனது தந்தை தான் எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்பதுதான் அந்த புத்தகத்தில் இருந்தது. என்னோட தந்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த ஒரே ஒரு நம்பிக்கை, நீ நல்ல சிறந்த பண்போடையும் நல்லாவும் வளரணும், எனக்கு நீ நல்லா படிச்ச அந்த இதெல்லாம் வேண்டாம், என் மகன் சிறந்த பண்புள்ளவன் என்று எல்லாராலும் போற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருந்தாரு. அப்போ ஒரு தந்தை தான் தன்னோட வெற்றிக்கு காரணம் என்று அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தார். அதே போல் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளையை ஊக்குவிப்பதில் தான் மிக சிறந்த முயற்சி எடுக்கிறார்கள். எந்த பிள்ளையும் ஒரு ஆசிரியர் வந்து நீ படிக்கல அப்படின்னு சொல்லி முதல்ல யாருக்கு சொல்றாங்க? ஆசிரியர்கள் தாமேலியா குற்றம் சொல்லிக்கிறாங்க. நான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கலன்னா சொல்லிக்கிறாங்க. 40 பிள்ளைங்க இருக்கு, 40 பிள்ளையும் நல்லா படிச்சிடாது. 10 பிள்ளை நல்லா படிக்கும், 10 பிள்ளை கம்மியா படிக்கும். ஆனா கம்மியா படிக்கிற பிள்ளைக்கு தான் நிறைய நம்ம இது பண்ணணும். ஆனா உடனே என்ன சொல்றாங்க? கூப்பிட்டு வாங்க, உங்க பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டேங்குது, உங்க பிள்ளைய நீங்க நல்லா வீட்டுல வச்சு சொல்லி கொடுங்க அப்படிதான் சொல்றாங்க. நான் நல்லா சொல்லித்தரது அந்த பிள்ளைக்கு புரியல, நான் இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கணும் எந்த ஆசிரியரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ பெற்றவங்க என்ன செய்யறாங்க? என் பிள்ளை படிக்கலாம் இருக்காண்டி என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவேதானே சொல்றாங்க. வீட்டுல உட்காந்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு அந்த பிள்ளைக்கு ஊக்குவிச்சு அந்த பிள்ளைய வழி நடத்தி கொண்டுட்டு போறாங்க. நீ படிக்கல அதனால வீட்டுல இருன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள்லாம் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட். அதனால பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 2வது, ஒரு குழந்தைக்கு முடியலைன்னு சொன்னான் உடனேயும் டீச்சர்ஸ் உடனே தாயா மாதிரி இந்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுத்து பாத்துக்கிறாங்களா? உடனே வீட்டுக்கு ஒரு போனு, உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரம் வந்து கூட்டு போங்க சொல்றாங்கல்ல, போன் வருது இல்ல. அப்போ அந்த பிள்ளைய தாயா இருந்து எங்க பாத்துக்கிறாங்க? பெற்றோர்கள். ஆசிரியர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. பெற்றவங்க தான் ஆசிரியராகவும் இருக்காங்க, பெற்றோர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் பங்கு தான் மிக முக்கியமான பங்கு என்று வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடா நீ 95 மார்க் அவன் எடுத்திருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன், நீ 19 மார்க் தானே எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரே டீச்சர் தானேப்பா சொல்லி கொடுக்காங்க, ஏன் உனக்கு படிக்க முடியலையா, ஏன் அவனை மாதிரி மார்க் எடுக்க முடியலைன்னு சொல்லி கேட்க அந்த பையன் சொல்லலாம். இல்லை அவனுக்கு அப்பா வேற எனக்கு அப்பா வேற அப்படிங்க. அதனால டீச்சர்ஸும் குறை சொல்ல முடியாது, அப்பா அம்மாவை குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி யார் தன்னுடைய அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்களோட எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பு. 10வது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு பாஸ் பண்ணி விட்டு 8வது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பாஸ் பண்ணி விட்டுறலாம்ட்டாங்க. டீச்சர்ஸே வேண்டியதில்லை. அப்போ அதனால 8th வரைக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பாங்க? அதனால எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்பது ஆசிரியர்களே பெற்றோர்களே என்பதுதான் தலைப்பு. கல்லூரி மாணவி லட்சுமி லாவண்யா அவர்கள் இவர்கள் நிறைய மேடைகளில் லாபகமாக பேசி தன்னுடைய வாதத்தை வைத்து சிறப்புற பணியாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுதும் தன்னுடைய லாபகமான பேச்சை லாவண்யா எடுத்துரைப்பார். என்னோட வணக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இங்க இருக்கிற எல்லாரும் அறிவுலையும் சரி, வயசுலயும் சரி, அனுபவத்திலையும் சரி என்னை விட மூத்தவங்க தான். என் உரையில நான் செய்யற சில பிழைகளை மன்னிச்சிருங்க, இதான் என்னோட வேண்டுகோள். தென்பொதிகை தென்றலிலும் தன்பொதிகை வைகையிலும் தவழ்ந்த என் உயிர் மூச்சில் கலந்து உறவாடும் தமிழன்னையின் பொற்பாதம் பணிந்து இங்கே கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று அனைவருக்கும் தெரியும். நாம் ஏன் முதலில் தாயை அதில் குறிப்பிடுகின்றோம் என்றால் அவர்தான் நமக்கு பிறப்பு கொடுத்து உயிர் கொடுக்கின்றார். பின்பு தந்தையை வைக்கின்றோம், ஏனால் அவர் நமக்கு வாழ்வளிக்கின்றார்.
பிறகு குருவை வைக்கின்றோம். குரு என்பவர் நமக்கு எந்தவித ரத்த சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. நமது வாழ்க்கையில் மூன்றாவது மனிதனாக அறிமுகமாகும் ஆசிரியரை தெய்வத்துக்கு முன் நம் வைத்து வழங்குவதன் நோக்கம் என்னவென்றால் அவர்தான் நமக்கு எதிர்காலத்தை அளிக்கின்றார். அது நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் ஒரு மாணவனின் வாழ்க்கை எதிர்காலம் எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம். ஏனால் சில மாணவர்களுக்கு தான் சில பெற்றவர்களால உதவ முடியும். பெற்றவர்களே அந்த இடத்துல ஒரு கல்வி அறிவு இல்லாம இருக்கும்போது ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. ஆசிரியர்கள் இருந்தா நல்ல ஒழுக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாரும் என்ன நினைப்போம்? டெஸ்ட் வைப்பாங்க, திட்டுவாங்க, வைப்பாங்க, இப்படிதான் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களும் ஒன்று சொல்லுவாங்க, நீ வளர்ந்து படிச்சு சம்பாதிச்சு எனக்கா கொடுக்க போற, உன் வாழ்க்கையே தானே பார்க்க போற அப்படின்னு எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்க்கறதுக்காகத்தான் அவங்க நாள்தோறும் நின்னுக்கிட்டே நம்மளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மள உட்கார வச்சு நின்னுக்கிட்டே பாடம் எடுக்கிற ஆசிரியர் நம்ம அந்த வகுப்பை விட்டு போனதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் அதே இடத்துலதான் நின்னுகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வாழ்க்கையில ஓடாம நின்னுட்டன்னா பின்னாடி வரவன் உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், அதனால நீ ஓடிக்கிட்டே இருன்னு. ஆனா ஆசிரியர் பணிபுரியிற ஒவ்வொரு ஆசிரியரும் நான் நின்ற இடத்துலயே நின்னுகிட்டு இருந்தாலும் பல தலைமுறையினரை அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பெருமை எல்லா ஆசிரியரையும் சேரும். ஊதியம் வாங்குறாங்கல்லமா? ஊதியம் வாங்குறாங்கல்ல? ஊதியம் வழங்கினாலும் எல்லாருக்கும் ஒரு அக்கறை வேணுங்களா ஐயா? அக்கறை இருந்தா தானே அந்த பாடம் எடுக்க முடியும். ஊதியத்துக்கு யாரும் பாடம் எடுக்காம இருக்கிறது இல்லையே. ஊதியம் கொடுத்தா பாடம் எடுத்துதானே ஆகணும். ஆமாங்க ஐயா, எடுத்துதான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பாடம் எடுக்கிறதுல மாணவரோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்காங்க சொல்றேங்க ஐயா. சாணக்கியர் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் சந்திரகுப்த மௌரியரை ஒரு சாமானியனா மாட்டுறாங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அவர் அவங்களோட மாணவர்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம ஆசிரியர் தினத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல இருந்தே தெரியுது ஒரு ஆசிரியர் மாணவர்களோட எதிர்காலத்துல ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆசிரியர்கள் சில நேரத்துல பொய் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பொய் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே தப்பு பண்றது உண்டு. ஆனா அப்ப ஆசிரியர் சொல்லுவாங்க, இரு உன் இன்டர்னல்ல கை வைக்கிறேன், உனக்கு மார்க்கை கம்மி பண்றேன்னுவாங்க. ஆனா ஆசிரியர் எந்த இடத்துலயுமே அந்த மார்க்கை கம்மி பண்ண மாட்டாங்க. அவங்கதான் உட்காந்து ஃபெயிலா போனாலும் பாஸ் பண்ணி விட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் சொன்னாங்க, படிக்காத பிள்ளைன்னா உடனே பேரண்ட்ஸ்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு. எந்த பெற்றவங்களாவது படிக்கலன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல டீச்சரை தானே கேள்வி கேட்கிறாங்க. என்ன டீச்சர் நீங்க பாடம் நடத்துறீங்க, என் பையன் மக்கா போயிட்டே இருக்கானே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எந்த பெற்றோரும் அவங்களும் முதல்ல உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற இது கிடையாது. ஆசிரியராவது நின்னு புரிய வைப்பாங்க. பெற்றோர்கள் முதல்ல திட்டதான் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆசிரியரும் மாணவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணா சொன்னாங்க, திறமைகளை ஆசிரியர் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்ல, பெற்றோர்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னதான் ஒரு பெற்றோர் ஆசிரியர் ஒரு மாணவனோட திறமையை கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆசான் தேவை அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நான் இந்த இடத்துல இந்த மேடையில எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் இல்லைன்னா என்னால இன்னைக்கு இங்க என்னோட கருத்தை தெரிவிச்சுட்டு இருந்திருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரு மாணவன் படிக்க முடியும், இன்னொரு மாணவனுக்கு படிக்க முடியாம இருக்கலாம். ஆனா படிக்க முடியாத மாணவன் சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அவன் வேற எதுல அவனோட திறமையை வளர்த்துக்க முடியும், எப்படி அவன் எதிர்காலத்தை அவனால கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஆசிரியரும் சொல்லுவாங்க, ஏதாவது சேட்டப் பண்ணா படிக்கலன்னா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், போன் நோண்டிட்டே இருக்கிறான், எப்படி டீச்சர் இவன் வாழ்க்கையில முன்னேற போறான்னு எனக்கு தெரியலன்னுவாங்க. அந்த இடத்துல டீச்சர் சொல்லுவாங்க, பையனை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன சேட்டை பண்றான், படிக்க மாட்டேங்கிறான், நான் பாத்துக்கிறேன். பெற்றோர்கள் கிட்ட சொல்லுவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எதிர்காலத்தை நாங்க வழி நடத்துறோம், அவங்க எதிர்காலத்துக்கு நாங்க துணை புரிகிறோம் அப்படின்னு எல்லா ஆசிரியரும் எல்லா பெற்றோர்கள் கிட்டையும் கண்டிப்பா ஒரு தடவையாவது சொல்லி இருந்திருப்பாங்க. இதை சொல்லாத ஆசிரியர் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ பெற்றோர்களே பிள்ளைகள் ஒரு இடத்துல தப்பு பண்றப்போ முதல்ல திட்டுறாங்க. ஆனா ஆசிரியர்கள் அவங்களை எப்படி வழி நடத்தலாம், எப்படி அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஆசிரியர்கள் ஆசிரியராக மட்டும்தான் இருக்காங்க, பெற்றோர்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆசிரியர் மாணவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அன்பா அரவணைக்கிறதுல தாயாகவும், கண்டிக்கிறதுல தந்தையாகவும், அறிவுரை கூறுறதுல நண்பனாகவும் இருந்துதான்
ஒரு மாணவனோட எதிர்காலத்தை சீரமைச்சிட்டு வர்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாணவன் அவனோட படிப்பு விஷயத்திலயும் சரி, அவனோட திறமைகள்லயும் சரி, எந்த அளவுக்கு அவன் முன்னேற்றத்துல இருக்கான் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒரு மாணவன் கிட்ட இருக்கிற திறமையும் அது எப்படி இருக்குது, அவனை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் ஆசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு மாணவன் படிக்கிறானா, நீ இதெல்லாம் எடுத்து படிப்பா, இது உனக்கு உதவும். ஒருத்தனுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ இந்த வழியா போ, இது வழியா போனா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதனால ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது மூலியமா இந்த நாட்டோட எதிர்காலத்தையும் தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி மணற்பாங்கான இடத்துல தோண்டதான் தண்ணி வரும். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் கிட்ட என்ன திறமை இருக்கு, எதுல அவனை வளர்க்கலாம், இன்னும் எதெல்லாம் அவனுக்கு கத்து கொடுக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் கிட்ட தேடுதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். லாவண்யா அவர்கள் தன்னுடைய பேச்சில் ஆசிரியர்களே தங்களுடைய முழு பொறுப்பையும் மாணவர்களிடத்தில் செலுத்தி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போனார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வாத்தியார் தான் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் அங்கிட்டு லாஞ்சிக்கிட்டு இருந்தான். என்னப்பா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டேன். அப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு தெரிஞ்ச வாத்தியார் தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்துட்டானே என்ன, எல்லா பொறுப்பும் நான் எடுத்துக்கிட்டதுன்னாரு, ஃபீஸ் என்ன கட்ட சொல்லுதாரு அப்படின்னாரா. இப்போ ஃபீஸ் அவரை தானே கட்டணும், பிறகு பெற்றோர் இல்லாமல் அப்புறம் அவராக ஃபீஸும் கட்டுவார், அவர் சொல்லி தானே கொடுப்பாரு. அது மாதிரி எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லுவாங்களோ இல்லையா, அவங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது. இதில் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறத இப்போ இவ்வளோ நேரம் பேசுனாங்க. கடைசியாக நமது பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்கு முனைவர் KRP மணிமொழி செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிக்குரிய இன்றைய நாளில் நடைபெறுகின்ற நல்லதொரு பட்டிமன்றத்தினுடைய நடுநாயகமாக விளங்குகின்ற ஐயா சையது முகமது ஷரீஃப் அவர்களே, இதற்கு அடுத்தாற்போல் நடைபெறவிருக்கின்ற குமிழ்முனை பதிப்பு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்குகின்ற முனைவர் ஐயா மு ராதாகிருஷ்ணன் அவர்களே, தேரி இலக்கியவாதி சித்தர் அன்பு சகோதரர் திரு கண்ணகுமாரன் விஸ்வரூபன் அவர்களே, குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே என்று குறிப்பிட்டுள்ள சான்றோர்களே, பெற்றோர்களே என்று வாதிட்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்லதொரு சிறந்த நாள். செப்டம்பர் 5 என்பதை மறக்க முடியாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள். கப்பலோட்டிய தமிழன் வந்தே மாதரம் என்று சொல்லிய உலகநாத பிள்ளை அவர்களுடைய திருக்குமாரன் சிதம்பரம் பிள்ளை பிறந்த நாள். சிதம்பரம் பிள்ளை என்று சொன்னவுடன் உலகநாத பிள்ளை மகன் என்று தான் சொல்லுகின்றவை தவிர அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நினைப்போம், மகிழ்வோம், பாராட்டுவோம். ஆனால் பெற்றோருக்கு அடுத்தபடியாகத்தான் ஆசிரியர் மக்கள் அமைய முடியும். ஆசிரியர் என்பது அறப்பணி என்பதை நாம் அனைவருமே அறிவோம், உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கு முடியாது. ஆனால் 8 மணி நேரம் மட்டும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர் மக்களை விட கிட்டத்தட்ட ஏனைய அத்தனை மணித்துளிகளிலும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெற்றோராகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆசிரியர் மக்கள் ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை சொல்லுவாங்க, உங்களுக்கே நன்றாக தெரியும். நீங்கள் யார் என்று கேட்டால், ஐயா அப்பவே சொல்லும்போது சொன்னேன், என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு முன்னால் பேசப்பட்ட சொல்லிட்டா இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இந்த சையது முகமது அபிசர் என்ற அவரை கேட்டு நீங்கள் யார் என்று கேட்டால், நான் இந்த ஆசிரியருக்கு நான் மாணவன் என்று சொல்ல மாட்டார். நிச்சயமாக
என்னுடைய தந்தை வேறு இது, இவருக்கு நான் என்னுடைய பிள்ளை என்று நான் சொல்வாரே தவிர ஆசிரியர் என்போர் இருக்கட்டும், நான் வேண்டாம், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் பெற்றோர்கள் தான் ஒரு மாணவருடைய ஒரு மாணவியுடைய குழந்தையினுடைய செல்வங்களை உயர்த்தி தாங்கி பிடிப்பவர் யார் என்றால் பெற்றோரை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதம். ஒரு சாதாரணமாக இந்த ஆரம்ப பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் சொல்றதெல்லாம் கேட்க வைக்கணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை அறிந்து பேச முடியும். ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வருது, வீட்டுக்கு வருது, வந்த உடனே அம்மாட்ட சொல்லுது, அம்மா அத்தை பொங்க பச்சை அப்படி, அம்மா அத்தை பொங்க பச்சை. பக்கத்துல இருந்த ஆசிரியருக்கு தெரியல, குழுமி இருக்கிற சுற்றத்தாருக்கு தெரியல, உன் குழந்தை என்னடி சொல்றான் அப்படின்னு கேட்கா. என் பிள்ளை அழகா என்கிட்ட சொல்லுது. உனக்கு அந்த குழந்தையுடைய பரிபாசை அந்த பெற்றோருக்கு தான் தெரியும். ஏமா அத்தை பொங்க பச்சை. அவன் என்ன சொல்ல வர்றான்னா, ஏமா அடுத்த புதன்கிழமை எனக்கு பரிச்சயங்கிற அவனுடைய மழலை மொழியில சொல்றான். இந்த வார்த்தைய பெற்றோரால் தான் புரிய முடியுமே தவிர ஆசிரியர்களால் நிச்சயமாக முடியாது. அப்துல் கலாம சொன்னோம், அப்துல் கலாமுடைய பெற்றோர் தான் இன்னும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், போற்றி கொண்டிருக்கின்றமே தவிர கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒரு பக்கம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகளை நினைவு கொள்கின்றோம், பெற்றோரைத்தான் சொல்லுகின்ற, பெற்றோரை வேற யாரும் இல்லை. இன்றைய நாள் செப்டம்பர் 5 என்று சொன்னவுடன் 11ஆம் தேதி பாட்டுக்குரு புலவன் பாரதியை நாம் போற்றுகின்றோம். பாட்டுக்குரு புலவனுடைய ஆசிரியர் யார் என்றா கேட்கின்றோம். சின்னச்சாமி ஐயருக்கும் இலக்கிய அம்மையாருக்கும் பிறந்தவர் தானே. சின்னச்சாமி ஐயருங்கிற இடம் தான். பாரதி என்று சொன்னவுடன் பாரதியினுடைய பெற்றோரைத்தான் சொல்கின்றமே தவிர பாரதியினுடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியரை சொல்வதில்லை. ஆக ஒவ்வொரு மானிட பிறவியில் பிறந்த சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதனை பெரிய மனிதன் ஆக்குவது, ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு கொண்டு வருவது யார் என்றால் ஆசிரியர்கள் இருந்தாலும் ஆசிரியர்களோட பெரும் பங்கு யாருக்கு என்றால் அது பெற்றோர்களை தவிர வேற யாருக்கு சொல்ல முடியாது என்பது எங்களுடைய தீவிரமான வாதம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சபையில் வருகிறேன். இன்னொரு சில காரணம் சொல்றேன். கார்கில் போர் நடந்தது. கார்கில் போருக்கு செல்கின்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய வீரர்கள் எல்லாம் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பெற்றோரிடம் சொல்லித்தான் சென்றார்களே தவிர ஆசிரியர்கள்ட்ட சொல்லி செல்லவில்லை. அங்க இருந்து வந்த உடனே ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஊமையா இருந்தால் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு வீரனோ ஒரு வீராங்கனையோ யாராக இருந்தாலும் அந்த நபர் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்களாக பெற்றோருடைய பெருமையை பேசுவவர்களால் அந்த வாழ்க்கைக்கு உயர வேண்டுமானால் நிச்சயமாக அது பெற்றோரால் தான் முடியும் தவிர மற்றவர்களால் இருக்க முடியாது. ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நாங்கள் அறிவோம், உண்மைதான். ஆசிரியர் 8 மணி நேரம் வேலை, அதுவும் புரியும். ஆனா 8 மணி நேரத்துக்கு மேல எனக்கு என்னுடைய நண்பர் மூலம் சொன்ன சொல்றாரு, ஒரு பாட வேலை பிடித்து இன்னொரு பாட வேலை எடுக்க வேண்டும் என்றால் இல்ல எனக்கு முடியாது, இப்போ ஓய்வு வேண்டும் என்று சொல்லி இத மாதிரி எந்த ஒரு பெற்றோரால் சொல்ல முடியுமா? எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. முதல் குழந்தையை போல 2வது குழந்தையை வளர்க்க வேண்டும், 2வது குழந்தையை தவிர 3வது குழந்தையை வளர்க்க வேண்டும். வீட்டில் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் எல்லாரையும் சான்றோனாக்குவது தந்தையினுடைய கடன் தான். இந்த பெரிதோக்கும் தன் மகனை சான்றோனாக கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொல்லுகின்றாரே, அந்த சான்றோனாக்குவது யார் என்று கேட்டால் அது தாயாகத்தான் இருக்க முடியும். அது தகப்பனராகத்தான் இருக்க முடியும். ஆக்கிய தாயின்னு சொல்றாரா வள்ளுவர்? சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் ஆக்கிய தாயின்னு சொல்லல, சான்றோன் ஆக்கியது, சான்றோனாகி கேட்டதாய். கேட்டது அந்த சான்றோனாக யாரு கேட்டது? ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அந்த நல்ல ஒரு ஆசிரியரை கொண்டு போய் சேர்த்த பெற்றோர் யார்? அவராக போகவில்லை. அது இந்த ஆசிரியரிடம் போக, இந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டாம், இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போ, இந்த நீ மெடிக்கல் படிக்க வேண்டாம், இன்ஜினியரிங் படி என்று அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்த, ஒற்றையடி பாதையை அமைத்து கொடுத்து பெருவழி பாதை ஆக்கியது பெற்றோரை தவிர ஆசிரியர்கள் அல்ல என்பதை நாங்கள் ஒரு வாதமாக சொல்லியிருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் நீதி. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஆசிரியர்கள் என்று முழுமையாக சொல்ல முடியாது. அந்த ஆசிரியர்கள் நல்லதொரு ஆசிரியர்களை அடையாளப்படுத்துவது பெற்றோரால் தான் இருக்க முடியும். அந்த பெற்றோர்கள் வழிகாட்டுதலின்படி அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் செல்கின்றார்கள், அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடிப்படை ஆதாரம் என்ன? மரமாக வாழ விருட்சமாக இருந்தால் வேறாக இருந்தது பெற்றோர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திறமையாக எடுத்துரைத்தார்கள். பள்ளிக்கு அனுப்பினால்தானே அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பது, பள்ளிக்கு அனுப்புவது யார்? பெற்றோர்கள் தானே என்ற அந்த வாதத்தையும்
இவர் இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகள் என்று அறிமுகப்படுத்துவதே தாய் தந்தையருடைய பெயரை சொல்லித்தான் என்றார். அது அறிமுகத்திற்கு உதவும். ஆனாலும் கூட எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எது உதவும்? ஆசிரியர்களுடைய அந்த அறிவுரை உதவும். என் பையன் கூட கால்டுவெல் ஸ்கூலில் படித்த சென்ட் சேவியர்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தான். +2 படிக்க போகும்போது 10th முடிஞ்ச உடனே கால்டுவெல் ஸ்கூலில் ஒகேஷனல் குரூப்னு ஒன்று இருக்குது, அதை படித்தானா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இன்ஜினியரிங் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இன்பராஜ் மனோகரன் சொல்லி ஒரு வாத்தியார் அங்கே இருந்தார். அவர் மேத்ஸ் டியூஷன் எடுப்பார். அவருடைய பொண்ணு கூட இப்போ கருவூல அலுவலராக இருக்குது திருநெல்வேலியில். அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையன் ஒரு எபோவ் ஆவரேஜ் பட் பிலோ வெரி ஹை மார்க்ஸ், அதனால் நீங்கள் கால்டுவெல் ஸ்கூலில் இந்த செக்ஷன் இந்த குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்கள், இன்ஜினியரிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னார். அவர் அந்த வழிகாட்டுதலின் பேரில் கால்டுவெல் ஸ்கூலில் சேர்த்தேன். என் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி சில இடங்களில் உள்ள வாத்தியார்கள் வந்து அறிவுரை சொல்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு உண்டான அந்த வழிமுறைகளை சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த பள்ளியில் சேர்ப்பது, அந்த பள்ளியை முடித்து வந்ததுக்கு பிறகு பொறியியல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு உண்டான பணம் தயார் பண்ணுவது, அந்த பணத்தை பள்ளியில் கட்டுவது, கல்லூரியில் கட்டுவது எல்லாமே பெற்றோருக்கு உண்டான பொறுப்பாக இருக்கிறது. பொதுவாக அவர் சொன்ன மாதிரி முழு பங்கும் ஆசிரியர்கள் வகிக்கவில்லை என்றார்கள். பெற்றோர்களும் முழு பங்காக வகிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் வயது 5 ஆனால்தான் ஒரு காலத்தில் பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உள்ள பிள்ளைகளை சேட்டைகளை கவனிக்க முடியாததால் 2 வயது 2.5 ஆன உடனே ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, இதுக்கே 2 கேஜி கூட அது இருக்காது. அந்த பிள்ளை அதை கொண்டு போய் கேஜி, பிகேஜி, யூகேஜின்னு சேர்த்துட்டு நம்ம தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் அங்கே கொண்டு போய் சேர்த்தா அவங்க பார்த்துக்கிடுவாங்க, எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர்களுடைய நிலை இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அந்த காலத்தில் 12 பிள்ளைகளையெல்லாம் வளர்த்தாங்க, வீட்டில் வச்சு வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்போ 2 பிள்ளைகள் 1 பிள்ளைகள் வச்சுருக்கிறத கூட பெற்றோர்களால் கவனிக்க முடியல. இப்போ பெற்றோர்கள் அப்போ எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க அப்படின்னா, பொறுப்பை டீச்சர்ஸ்கிட்ட விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி டீச்சர்ஸும் கூட ஒரு பாடம் எடுத்துக்கிறாருன்னா கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம 7 கிளாஸாக எடுப்பாங்க, போதும் நாங்கள் 3 கிளாஸ் எடுத்துருக்கோம் அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை களைவதற்காக ஆசிரியர்களிடத்தில் பள்ளிக்கு அனுப்பி அதன் மூலம் அவர்கள் பெற்ற கல்வியை இவர்கள் ஊக்குவித்து இவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். பள்ளிக்கு அனுப்பாமலும் கூட சில பிள்ளைகள் வியாபாரம் என்ற அந்த முறையில் அல்லது வெளிநாடு செல்வது என்ற முறையில் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். வள்ளுவர் சொன்னதை போல ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்துங்கிறார். ஒரு பிள்ளை இந்த முறை சொல்லாங்கல்ல, ஆண் கற்றிருந்தால் அது அந்த குடும்பத்திற்கு பிரயோஜனப்படும், ஒரு பெண் கற்றிருந்தால் அந்த ஊருக்கே பெருமை சேர்க்கும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு ஆசிரியரை மட்டும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை, பெற்றோர்கள் மட்டுமே தீர்மானிப்பார்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை என்று சொல்வதற்கு இல்லை. இப்போ நான் பணியாற்றிய என்னுடைய அலுவலகத்தில் கருவூல அலுவலராக இருந்த மரியாதைக்குரிய திரு கணேசன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அலுவலக பணி என்று மட்டுமே இருந்தார்களே ஆனால் பிள்ளைகளை கவனித்திருக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய மனைவி ஆசிரியையாக இருக்கிறார்கள். ஆக ஆசிரியையாக இருக்கக்கூடிய தாயும் அலுவல் பணியில் இருக்கக்கூடிய தந்தையும் சேர்ந்தே அந்த 3 குழந்தைகளையும் ஒரு பெரிய நிலைக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பணியாற்றினார்கள். அதை நான் நேரில் பார்த்தவன் என்ற அறிவுரையின் அந்த நிலைமையின் காரணமாகவே அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். எனவே ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது மாதிரி அந்த மாதிரி எல்லா பொறுப்பும் ஆத்தியார் எடுத்துக்கிட்டாருங்கன்னா ஃபீஸ் கட்டுறது யார் அப்படின்ற மாதிரி ஃபீஸ் கட்டணும். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குன்னு உண்டான எல்லா பணச்செலவு பராமரிப்பு. அவங்க சொன்ன மாதிரி 8 ஹவர்ஸ் தான் ஸ்கூலில் இருக்கிறாங்க, மீதி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில பையனை எங்கன்னு கேட்டால் ஸ்கூல் விட்டு விளையாட போயிட்டாங்க, அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து எனக்கு தெரியப்படுத்துவதால் ஒரு மாணவரின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியரும் பெற்றோர்களும் சேர்ந்துதான் என்ற தீர்ப்பை என் மூலம் தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.